வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 31st மேட்சோட ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறோம். பஞ்சாப் கிங்ஸும் கல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க இன்றைக்கி ஈவினிங் 7:30 PM. ஸோ மேட்ச் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறது முன்னாடியே ஒரு சின்ன அனலைஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபேண்டசியில் வந்து நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி போகும்போது அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எந்த இடத்துல இன்புட் வைக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபேண்டசியில் இன்னும் டீம் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல. ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபேண்டசி வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும், எந்த மாதிரிலாம் பேக்கப் டீம் போடணும் அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் கவர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபேண்டசி ப்ளே பண்ணுறவங்க இருந்தால் எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மெயினாக அந்த வீடியோ எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நேற்று டெலகிராமில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ பார்க்காதவங்க போய்ட்டு டெலகிராமில் சேனலில் இருக்கும் பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து ஒரு 22 பேர் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க. அதாவது 100% இதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேருந்து நான் ப்ரெடிக்ஷன் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபேண்டசியில் வந்து என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு எங்கே நம்ம க்ரியேட் பண்ணணும், எப்படி டீம் வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நாங்கள் நம்பரை பேஸ் பண்ணி போகிறதுனால தான் நம்ம கண்டினியூஸாக வந்து நம்பர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து சில பேருக்கு வந்து போர் அடிக்கலாம், சில பேர் நம்பரை பேஸ் பண்ணி போகலாம். ஸோ நம்பர் தான் எப்போவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். பர்டிகுலராக இங்கே பார்த்தீங்கன்னா வென்யூ ஸ்டாட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று ப்ளே பண்ண மேட்சஸ், அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ ப்ளே பண்ண மேட்சஸோட வென்யூ ஸ்டாட்ஸ் தான். ஸோ இந்த நம்பர் ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஏடன் மோர்க்ரேம், நிக்கோலஸ் புரான், ஆயுஷ் போதோனி, ராகுல் திரிபாதி, கலீல் அகமது. ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு ஏடன் மோர்க்ரேம் உங்களை எடுக்க சொல்லியிருப்பேன். அடுத்து ஆயுஷ் போதோனி, திரிபாதி, கலீல் அகமது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் போதோனி நேற்று உள்ளே வந்திருப்பார். ஸோ ஆயுஷ் பதோனி இல்லாத டீமில் நீங்கள் ராகுல் திரிபாதி தான் உள்ளே கொண்டு வரணும். ஸோ அதுதான் ஆப்ஷன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம சேனலில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க, நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஒரு எக்ஸாம் நம்ம படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம கொஸ்டின் பேப்பரை வாங்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி ஸ்க்ரீனில் அப்படியே வரும் அந்த ஆன்சர். ஸோ ரொம்ப டீப்பாக படிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக வரும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் 3rd. ஸோ எனக்கு அப்படி தான் இருந்தது. ஒருவேளை இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடிய நண்பர்களை, அனலைஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்கள நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா நான் அந்த நம்பர்ஸ்லாம் எடுக்கும்போது எனக்கு ஒரு ஐடியாஸ் வரும், எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த பிளேயர்ஸ்லாம் நீங்கள் ஹிட் ஆவாங்க, இந்த பிளேயர்ஸ் இங்கே வருவாங்க, இந்த பிளேயர்ஸ் இங்கே வருவாங்கன்னு எனக்கு ஆல்மோஸ்ட் அசஸ்மெண்ட் வந்துடும். ஸோ அந்த அசஸ்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கும் அது ரொம்ப ஈஸி தான். ஸோ அப்போ நீங்கள் நம்பர்ஸ் எல்லாமே ஸ்டடி பண்ணணும். வென்யூ ஸ்டாட்ஸாக இருக்கட்டும், பிளேயர் ஸ்டாட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஃபேண்டசியில் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு டீம் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து கிளிக் ஆகிருப்பார். நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், கேப்டன் ஆப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரான் டெட்லி ஃப்ளாப்பு, அடுத்து ஆயுஷ் பதோனி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கலீல் அகமது. ஸோ கலீல் அகமது வந்து அந்த இடத்துல விக்கெட்லெஸ்ஸாக போயிட்டார். இந்த மாதிரி நடக்கும் சம்டைம்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக போனாலும் டெத்தில் போல் பண்ணதுனால கொஞ்சம் அடிஷ்னல் விக்கெட் அவர் கிடச்சிருச்சு. ஸோ எப்போவுமே நீங்கள் நம்பரை வச்சு போகும்போது ஃபேண்டசி உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு கிட் ஆகும் அப்படிங்கிறதான் மெயினாக சொல்கிறேன். பிளேயர்ஸ் பேட்டில்ஸு வந்து பார்த்துங்க. ஸோ அதனால தான் கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ பர்டிகுலராக அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து நம்ம டெலகிராமில் வந்து ஒரு போஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். அந்த சப்போர்ட் தான் மெயின். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் மட்டும் கிடையாது, யாருமே. நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ப்ரிடிக்ஷன் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அனலைஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே டைம் உண்டு. ஸோ அவங்க எதிர்பார்க்குறது உங்கள்கிட்ட என்னென்னா ஒரு ரெஸ்பான்ஸு, ஒரு லைக், அவ்வளோதான். இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா அந்த வீடியோக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் இருக்கீங்க சேனலில். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 பேர் இருக்கீங்க. ஒரு மினிமம் ஒரு 200 பேர் கூட நீங்கள் லைக் பண்ணலைன்னா அந்த எஃபோர்ட் எனக்கு வந்து யூஸே இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கும் யூஸ் இருக்கணும், அதனால் எனக்கும் யூஸ் இருக்கணும். எந்த யூஸுமே இல்லை அப்படிங்கும்போது அதனால தான் நான் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக அந்த வீடியோ வந்து நோட் பண்ணிங்க. ஒரு பெரிய ஒரு ஹிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து ப்ரிடிக்ஷனோ அசம்ஷனோ கிடையாது, என்னோட கான்ஃபிடென்ட். இதில் மெயினாக என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேண்டசியில் வந்து நம்ம எப்படி டீம் கிரியேட் பண்ண போகிறது, அதுதான் மெயினாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பர்டிகுலராக நம்ம இதில் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 தான். ஸோ ட்ரீம் 11 தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ட்ரீம் 11 தான் ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் தான். அடுத்து பர்டிகுலராக டிஸ்க்ளைமர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லா ஃபேண்டசி ஆப்ஸுமே வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்குது. அதனால் நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஆல்ரெடி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சில இன்புட்டை கொடுக்குறோம். ஸோ இந்த இன்புட்டை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஜிஎல் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஜிஎல் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம சேனலில் பிகினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜிஎல் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த ஜிஎல்னால் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வின் பண்ணி லைஃப்பில் செட்டில்டாக இருக்காங்க. ஸோ இதுவரையும் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அந்த ஐபிஎல்னா எல்லா மேட்சஸ்லையுமே வந்து லெஸ் ஸ்பீக் பிளேயராக பர்டிகுலராக கொடுத்தது வந்து நம்ம சேனல் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தீங்கன்னா
கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணணும். பட் இது ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்குங்கிறத டிஸ்க்ளைமராக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அடுத்து மெயினாக நம்பர் 1 பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ ட்ரீம் லெவனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிளாட்ஃபார்மே மாற்றிருக்காங்க, சின்ன அப்டேட்லாம் பண்ணுறாங்க. ஸோ நான் இடையில பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 ரன் குயிக்காக ஸ்கோர் பண்ணாலே ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 5 பாயிண்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் பண்ணலாம். அந்த 1 பாயிண்ட் 0.5ல் கூட ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஸோ அதனால தான் இம்பார்ட்டன்ட் மெயினாக உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன். இப்போ ஒரு விக்கெட் எடுத்தால் 30 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 3 விக்கெட் எடுத்தாக்கா 90 பாயிண்ட் ஆகிப்போச்சு. நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணால் அதுலேயும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் உண்டு, கேட்ச் எடுத்தால் அதுலேயும் உண்டு, LBW எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் டீம் மேக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதில் ஒரு ஆல்மோஸ்ட் இந்த ஃபேண்டசியை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது மற்ற அப்ளிகேஷனுக்கு சப்போர்ட் ஆகுமா, ஆப்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ட்ரீம் 11 வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, நான் அதுக்கு தான் கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் வேறு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண செட் ஆகிடுச்சுன்னா பயன்படுத்திங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இங்கே எடுத்துகிட்டு வரேன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கும் பாருங்கள், கருண் நாயர். ஸோ அந்த மேட்ச் வந்து நம்ம வீடியோ கொடுக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸுமே கவர் பண்ணியிருந்தோம். பர்டிகுலராக அந்த இடத்துல கரண் சர்மாவை ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நல்ல பிளேயரே எடுத்துகிட்டு வரல, உள்ளே எடுத்துகிட்டு வரலான்ட்டு. ஸோ அன்றைக்கி நம்ம வீடியோ போடாதனால யாருமே அன்றைக்கி வந்து எனக்கு மேட்ச் முடிஞ்சப்பறம் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பவே இல்லை. ஸோ யாருமே எடுத்துருக்க மாட்டீங்க, அதுதான் விஷயம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜை பார்க்கணும். மேட்சஸில் ஒவ்வொரு வீடியோவில் ஒரு இன்புட் வருங்கிறத பார்க்கணும். அப்படிங்கிறதுனால தான் பர்டிகுலராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேட்டர்ஸோட பாயிண்ட்ஸ் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து 89 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 4க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல 48 பாயிண்ட் கிடச்சிருக்கு. 6க்கு 30 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு ஒரு 6 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அடிஷ்னலாக 75 ரன் ஸ்கோர் பண்ணதுனால 12 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பேட்டர்ஸோட பாயிண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல 189 பாயிண்ட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதில் பேட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிக்கே பாருங்கள், 0.4 தான் பிக்கே. மொத்தமாக பிக் பண்ணதே இவ்வளோ தான். ஸோ அன்னைக்கு இவரை கேப்டன் வச்சவங்க தான் ஆல்மோஸ்ட்டு வின் பண்ணியிருப்பாங்க, க்ளோஸாக வந்திருப்பாங்க டாப் ரேங்க்கில். ஸோ இப்படி தான் ஃபேண்டசி ஒர்க் ஆகுது பாயிண்ட்ஸுங்கிறத நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் போக போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா லெஸ்பிக் பிளேயரை வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது ஒரு 4 பிளேயர் 5 பிளேயர் மெயின்டைன் பண்ணால் கூட உங்களுக்கு நீங்கள் ரெகுலர் பிளேயர் ஃப்ளாப் பண்ணால் கூட உங்களுக்கு ஃபேண்டசியில் லாஸ் வராது. சப்போஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்கும். அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். ஸோ பவுலர்ஸோட பாயிண்ட் பாருங்கள், அன்றைக்கி ப்ளே பண்ண பிளேயர் கரண் சர்மா. ஸோ நம்ம ஃபேண்டசியில் யாருமே அன்றைக்கி எடுக்கலை, அதான் உண்மை. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கவனமாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கரண் சர்மா எடுத்திருப்பீங்க. ஸோ ஏன்னா நான் வீடியோவில் பர்டிகுலராக நல்ல பிளேயரு வெளியில் இருக்காங்க, உள்ளே வந்தால் ஒரு பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பேக்டாக உள்ளே வந்தார். ரெண்டு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் வந்து கருண் நாயர், இந்த டீமில் கரண் சர்மா. பாயிண்ட்ஸ் பாருங்கள், 114 பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 3 விக்கெட்டுக்கு 90 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டாட் பாலுக்கு ஒரு 8 பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் போனஸ்க்கு ஒரு 4 பாயிண்ட்டு. அப்போ அவரோட டோட்டல் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 114 பாயிண்ட்டு. அப்போ அந்த 2 லெஸ்பிக்கை நீங்கள் மிஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் இவங்க தாங்கும்போது உங்களோட ஃபேண்டசி பேட்டர்னே மாறி போயிடும். உங்களுக்கு லாஸ் வரதுக்கான சான்சஸ் கம்மி தான். பட் நீங்கள் வின்னிங்ஸுங்கிறத எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி லெஸ்பிக் பிளேயர் உள்ளே வந்து பர்ஃபார்மன்ஸை பண்ணாங்கன்னா உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஆனால் நீங்கள் வின்னிங்ஸை லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் அந்த ஜிஎலுங்கிறது அந்த வெற்றியை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதுதான் நம்பர் 1 பாயிண்ட்ஸ் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் 11ல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீ ஒர்க்கு பண்ணி ஆகணும். ஸோ நான் ப்ரீ ஒர்க்கே பண்ண மாட்டேன், கரெக்டாக அந்த 7:30க்கு வருவேன், அங்கே டீம் இங்கே டீம் எல்லா டீமையும் பார்த்து எடுத்து போட்டு 49 ரூபா போட்டு நான் 3 கோடி ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபேண்டசி ஃபிட்டே ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபேண்டசியை விட்டு வெளியில் போகிறது பர்சனலாக சொல்லலை, ஓப்பனாகவே சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேண்டசி ப்ளே பண்ணணுன்னா முதல் புரிஞ்சுக்கணும், எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதில் உங்கள் எஃபோர்ட் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் வந்து ஹிட்டு கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்க்க வேண்டிய மெயினான விஷயம் தான் பிட்ச் ரிப்போர்ட்டு. ஸோ அந்த பிட்ச் ரிப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிட்சோட கண்டிஷனை வந்து மெயினாக நீங்கள் அசஸ் பண்ணணும். ஸோ பிட்ச் ரிப்போர்ட்டுங்கிறது பிட்ச் கண்டிஷன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த பிட்ச் ரிப்போர்ட்டை நீங்கள் நம்பி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஆனால் இதே பிட்ச் ரிப்போர்ட்டை வந்து ஸ்ரீலங்கா பிளேயர் ரசல்னு ஒருத்தர் இருப்பார், அதாவது முன்னாள் கிரிக்கெட் வீரர். அவர் கொடுத்தாருன்னா பர்ஃபெக்டாக கொடுப்பார். என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுப்பாரு. பிளேயர்ஸும் பர்ஃபெக்டாக கொடுப்பாரு. ஏதாவது ஒரு மேட்ச் அவர் அசஸ் பண்ணுறாரு இல்லை அவர் ப்ரிடிக்ட் பண்ணுறாருன்னா நீங்கள் அவர் சொல்கிறத அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு சூட் ஆகும். அதை தாண்டி வேறு யாருமே இந்த டயத்தில் வந்து ஆன் டைமில் இது எதுவும் வேறு மாதிரி எதுவும் பிளான் பண்ணுறாங்களோ என்னவோ தெரியாது, இந்த பிச்சை வந்து யாராலுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆன் டைமில் கொடுக்கவே முடியாது. பட் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த ஃபேண்டசி நீங்கள் வின் பண்ணணுன்னா நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த ட்ராக் எப்படி இருக்குது, இதில் கிராஸ் இருக்கா, கிராக் இருக்கா,
ட்ரையாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். மெயினாக நீங்கள் பிச்சில் மெயினாக தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிச்சோட கண்டிஷன். நம்பர் 1 வந்து ட்ராக்கு, ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கா, கிராக் இருக்கா, கிராஸ் இருக்கா, ட்ரையாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து டிஸ்டன்ஸு மெயினாக பார்த்துக்கணும், பவுண்ட்ரியோட டைமென்ஷன். இப்போ சின்னசாமி ஸ்டேடியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன கிரவுண்டு, அதே வந்து ஈடன் கார்டனு, அருண்ஜெட்லிலாம் போனீங்கன்னா கொஞ்சம் கிரவுண்டு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். அடுத்து பிச்சோட பிஹேவியர். சில பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே ஸ்விங் கிடைக்கும், டர்ன் கிடைக்கும். சில பிச்சு ஸ்லோவாக இருக்கும், சில பிச்சு ஃபாஸ்ட்டாக இருக்கும். சில பிச்சு ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்கும், சில பிச்சு ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃபேவராக இருக்கும். சில பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஓவர் போச்சுனாக்கா ரொம்பவே ஸ்லோவாகிடும், பேட்டுக்கே பால் வராது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த ஸ்க்ரீன் இந்த மாதிரி பிச் ரிப்போர்ட் ஆன் டைமில் நீங்கள் பார்த்து அசஸ் பண்ணுற அளவுக்கு உங்களோட ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதில் சக்ஸஸை கொடுக்க முடியும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஃபேண்டஸியில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்குது. பட் இந்த விஷயத்தில் எல்லாமே ஃபெயிலியர் தான். ஃபெயிலியர் மீன்ஸ் இந்த பிச் ரிப்போர்ட் கொடுக்குறவங்க யாருமே நடக்காது. ஏன்னா அந்த டைமில் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணால் தான் பிச்சு என்ன டைமில் இருக்குங்கிறதே தெரியும். ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண மேட்சஸோட பிச்சு தான் கொடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இனி நீங்கள் ரெடி ஆனீங்கன்னா ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதால தான் மெயினாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பேட்டர்ன் மெயினாக ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ பேட்டர்ன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் என்னென்னு பார்த்துங்க. இந்த கிரவுண்டில் என்ன ஆவரேஜ் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்களா, க்ளோஸாக போயிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துங்க. அது அப்போது ஆவரேஜ் ஸ்கோரா, ஹை ஸ்கோரா, இல்லை லோ ஸ்கோராக போகுமா, இல்லை பேட்டிங் விக்கெட்டா, பவுலிங் விக்கெட்டா அப்படிங்கிறத மெயினாக நீங்கள் வந்து அசஸ் பண்ணி ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது விஷயம். ஸோ 3வது விஷயம் பார்த்திங்கன்னா லைனப் போகிறோம். ஸோ பிளைன் லெவலில் லைனப் வந்த பிற்பாடு கரெக்டாக ஃபேண்டஸியில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7-10 தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷங்கிறது 15 நிமிஷம் தான். பெரும்பாலும் வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரிப்பராக இருந்துக்கணும். ஸோ டீம் மேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னோடய சஜஷன் வந்து மினிமம் 5 டீம் ஜிஎல், மேக்ஸிமம் 9 டீம். அப்போ ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட்டு, அந்த டீமுக்கு ஒரு பேக்கப் டீம். ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சிங்க. ஸோ அந்த டீம் எப்படி மேக் பண்ணலாங்கிறத பின்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஐபிஎல் எடுத்துப்போம். ஸோ இந்த ஐபிஎல்லில் வந்து பிளேயிங் 11 வருதுன்னா, பிளேயிங் 11 வர்றதுக்கு முன்னாடியே சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா 20 டீம், 10 டீம், 15 டீம் மேக் பண்ணி கச்சா முச்சான்னு மேக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் உங்களுக்கு ஒவ்வொரு டீமோட கான்செப்ட் புரியாது, பேட்டர்ன் புரியாது, பிச்சு மாறும், கண்டிஷன் மாறும். அப்போது உங்களுக்கு ஃபெயிலியர் தான் கிடைக்கும். நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மினிமம் 2 டீம் 4 டீம் மட்டும் மேக் பண்ணி வைங்க. அந்த டீமுக்கு கான்செப்ட் வச்சுங்க. ஸோ ஆன் டைமில் பிச்சு ரிப்போர்ட் வந்த பிற்பாடு அந்த பிச்சுக்கு ஆப்டாக 11க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளேயர்ஸை மாற்றி அப்படியே நீங்கள் க்ளோன் பண்ணி அடுத்தடுத்து பேக்கப் கொண்டு போங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சீசனில் வந்து ஐபிஎல் வந்து மோஸ்ட் வந்து கிரிக்கெட்னாலே 11 பிளேயர் தான். இங்கே ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இம்பேக்டில் ஒரு 6 பிளேயர் வச்சுருக்காங்க, அங்கிட்ட 6 பிளேயர் வச்சுருக்காங்க. நிறைய கன்ஃபியூஷன் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணணும்? ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம இதில் வந்து வின்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ அப்போ வந்து பிளேயிங் 11 இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பிளேயிங் 11 வந்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து ஓவர்சீஸ் ஸ்லாட்டாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த டீமில் எத்தனை பிளேயர் இருக்காங்க, ஃபாரின் பிளேயர் பாருங்கள். 4 பிளேயர் உள்ளே இருக்காங்களா பாருங்கள். அதே மாதிரி ஆப்போசிட் டீமில் 4 பேர் இருக்காங்களா பாருங்கள். ஸோ சப்போஸ் 4 பேர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் சப்ஸ்டியூட் இருக்க பிளேயர் தான் உள்ளே வருவாங்க. ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இம்பேக்டாக வந்து உள்ளே வந்திருப்பார், கார்த்திகேயா தான் வந்திருப்பார். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா இம்பேக்டாக வந்து படிக்கல் வந்திருப்பார். ஸோ இதை அப்போ நீங்கள் வந்து ஆன் டைமில் கண்டிப்பாக ஓவர்சீஸ் பிளேயர் 4 பேர் இருக்காங்களான்னு பார்க்கணும். சப்போஸ் 3 பிளேயர் தான் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இம்பேக்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த டீமோட பேட்டர் தான் உள்ளே வருவார். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸு பவுலர் உள்ளே வருவார். ஸோ இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷனே கிடையாது. பட் இதை நீங்கள் கன்ஃபார்மாக ஸ்டடி பண்ணி ஆகணும் ஆன் டைமில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு, அடுத்து டீமோட ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த டீம் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. இப்போ பஞ்சாபும் கல்கட்டாவும் ப்ளே பண்ணுறாங்கன்னா இந்த டீமு பிச்சில் கண்டிஷன் இருக்காங்க, ஹெட் விக்கெட்ஸில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஓவராலாக டீமோட ஸ்ட்ரென்த்தை அசஸ் பண்ணிக்கணும். அசஸ் பண்ண பிற்பாடு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை மெயினாக பார்க்கணும். ஸோ இந்த 11ல் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் எத்தனை லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க, ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் எத்தனை இருக்காங்க. அப்போ இந்த சைடு வந்து ஆஃப் பிரேக் பவுலர் யார் இருக்கா அதை மெயினாக நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கணும். அடுத்து இந்த டீமில் ரைட் ஹேண்ட் எத்தனை இருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் இருக்காங்கன்னா ஆப்போசிட் டீமில் ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகுது, அப்படி இல்லைனாலும் ஸ்பின்னு ஒரு 4-8 ஓவர் போடுவாங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் எத்தனை பிளேயர் இருக்காங்க ஸ்பின்னர் அப்படிங்கிறத மெயினாக ஸ்டடி பண்ணணும். அடுத்து ஃபஸ்ட் பால் போடக்கூடிய பவுலர், அந்த பவுலரு இம்பார்ட்டன்ட் பவுலராகவும் இருக்கணும், டெப்த்தில் போடக்கூடிய பவுலராகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நீங்கள் மெயினாக வந்து ஸ்டடி பண்ணி ஆகணும். அதில் பர்டிகுலராக ஃபஸ்ட் ஸ்பெல்லில் டெப்த்தில் போடக்கூடிய பவுலர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். இதை நீங்கள் மெயினாக ஸ்டடி பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பவுலர் ஸ்ட்ரென்த்து வச்சு
ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்குறீங்க. ஸோ அதே மாதிரி பேட்டர் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரை நீங்கள் எடுக்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் சம்டைம் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் இருப்பாங்க, 2 பிளேயருமே ஹிட்டராக இருப்பாங்க. ஸோ அந்த பேட்டரை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பேட்டர் வைஸ் போகணும், இல்லைனா ரீசன்ட் ஃபார்மு ஹெட் வெயிட் வச்சு தான் அந்த பிளேயரை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இல்லைன்னா விக்கெட் கீப்பரை வந்து இனிஷியலாக ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை டாப் 3க்குள்ளே ப்ளே பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பருக்கு வந்து மோஸ்ட் வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேர்ல்டு வைடு கிரிக்கெட்டில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து டாப்பராக இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே கீப்பிங் பண்ணும்போது பிச்சோட கண்டிஷன் அவங்க நல்லா தெரியும், பாலோட டேர்ன் தெரியும், எங்கே பிச்சோட கிரவுண்டோட டைமென்ஷன் வியூ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொசிஷனில் தெரியும். ஸோ அதனால தான் பெரும்பாலும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து வேர்ல்டு வைடு விக்கெட் கீப்பர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுற பேட்டர், அதாவது டாப் 3 பொசிஷனில் வர்றவங்க ஒரு பெரிய நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. பட் இனிஷியலாகவே செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வரும்போது ஒரு அட்டாக்கிங் இன்டென்டோட தான் வருவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைனப்பில் வந்து டாப் 3 பேட்டர் வர்றாங்கன்னா அந்த டாப் 3ல் வந்து 1 டவுன் பிளேயர் வந்து மஸ்ட் பிக்கு. ஸோ 1 டவுன் பிளேயர் தான் இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ இனிஷியலாக அந்த டீம் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா அந்த 1 டவுன் பேட்டர் தான் மேட்சை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் 2 டீம்லையுமே பிளேயர்ஸை வந்து 1 டவுன் பிளேயருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா நீங்கள் பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணி ஆகணும். அடுத்து அதே மாதிரி 2 டீம்லையுமே மிடில் ஆர்டர் பேட்டர் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த மிடில் ஆர்டர் பேட்டர் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணக்கூடிய டீமில் வந்து மிடில் ஆர்டர் நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மிடில் ஆர்டர் வந்து கண்டிப்பாக பேட்டர் வந்து ஃபினிஷராக இருப்பார், அப்படி இல்லைனா கேட்சிங் பொசிஷனில் நிற்பார், மேபி 6th பவுலராக கூட யூஸ் பண்ணுவாங்க, நடக்கும். ஸோ அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா டிம் டேவிட்டாக இருக்கட்டும், நம்ம திலக் வர்மாவாக இருக்கட்டும், ஸ்டப்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் மேட்ச் எடுத்துகிட்டு போய் ஒரு ஹிட்டு கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ மேட்ச் வின்னர் லூஸ் அது செகண்டரி, பட் ஒரு ஹிட்டு கொடுப்பாங்க. அவங்களோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். கேட்சிங் பாயிண்ட்லேயே நிற்கிறதுனால அவங்களுக்கு சில கேட்சஸும் கிடைக்கும். ஸோ அதனால் ஃபேண்டசியோட வேல்யூ உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். சில மேட்சஸில் வந்து 1 ஓவர் 2 ஓவர் போடுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி போடும்போது விக்கெட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி மிடில் ஆர்டர் பேட்டரை நீங்கள் மெயினாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலரு. ஸோ பவுலரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பிச்சு வைஸ் ஃபில்டர் பண்ணணும். பிச்சு வைஸ், அதாவது பிச்சு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இப்போ ஒரு லைனப் வந்தோடனே பிளேயர்ஸை வந்து நீங்கள் அப்படி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 11ல் வந்து இத்தனை பிளேயர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே எடுக்க முடியாது நம்ம. அப்போ இந்த பிளேயர்ஸை நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஷார்ட் லிஸ்ட் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இப்போ நம்பர் 1 இப்போ கேம் வந்து நல்ல ஒரு பேட்டிங் ஸ்கோராக இருக்குது, ஹை ஸ்கோர் தான் போகும் அப்படிங்கும்போது இந்த டீமில் வந்து ஜஸ்வால், சஞ்சு சாம்சனு, இந்த பக்கம் ஃபிலிப்சால்ட், விராட் கோலி. ஸோ அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணி கொண்டு வரணும். அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி கொண்டு வரும்போது சுயா சர்மா, யாஷ் தயால், தீக்ஷனா, சந்தீப் சர்மா, இந்த பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 22வது பிளேயர் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ 22லேருந்து நீங்கள் கம்மி பண்ணணும். அப்போ நல்லா ஹிட் ஆகக்கூடிய பிளேயர் 1, 2, 3, 4, 8, 7 வரை எடுத்துக்கிறீங்க. அந்த 7க்கு அப்புறம் வைக்கக்கூடிய 4 பிளேயர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெஸ் பிக்காக இருக்கணும். அப்போ மிடில் ஆர்டர் பேட்டர் இந்த டீமில் வந்து டிம் டேவிட் எடுக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்மயரு, இல்லை பவுலர், எக்ஸ்ட்ரா பவுலரு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டீம் வந்து பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணணும். பிளேயர்ஸை இப்படி தான் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஐபிஎல்லில் வந்து இம்பேக்டாக வரக்கூடிய பிளேயர்ஸ்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாங்க, நல்லா கொடுத்துட்ருக்காங்க. பர்டிகுலராக டொமஸ்டிக் பிளேயர்ஸ் நல்ல ஒரு நம்பர்ஸோடு வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பிளேயர்ஸ் நம்ம கொடுத்த பிளேயர்ஸ் எல்லாமே ஹிட்டு தான் பிகினிங்லேருந்தே. ஸோ இப்போ அந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஹை பிக்காக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நான் அனலைஸ் பண்ணதை உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அனலைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அவங்க நம்பர்ஸை பார்க்கும்போது என்னோடய ஸ்க்ரீனில் வந்து ஓப்பன் ஆகுது இந்த பிளேயர்னு ஹிட்டு அப்படின்ட்டு. அப்போ அதை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் யூஸ் பண்ணவங்க யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதுதான் உண்மை. ஆனால் இப்போல்லாம் அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ஹை பீக்காக தான் இருப்பாங்க ஃபேண்டசியில். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேண்டசியில் வந்து காம்படிஷனும் அதிகமாகி போயிடும். இனிமேல் வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாகி போயிடும். அதுலேயும் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டோட ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கிறத மெயினாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் பேஸில் டீம் மேக் பண்ணுறது, பவுலிங் பேஸில் டீம் மேக் பண்ணுறது. ஸோ ஒரு மேட்ச் வந்து இது பேட்டிங் ட்ராக்கு, பேட்டிங் பேஸில் தான் போகும் அப்படின்னா பேட்டிங் செக்ஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்துக்கணும். 2 டீம்லையுமே 2, 4 பிளேயர் கூட எடுத்துக்கலாம். இல்லை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு, இல்லை ஆல்ரவுண்டர் செக்ஷன், அந்த மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பவுலிங் பேஸில் தான் மேட்ச் போகுதுன்னா பவுலர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வின்னிங் டீமோட பவுலரை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு போகலாம். அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன், பேட்டிங் பேஸு, பவுலிங் பேஸு. அந்த பவுலிங் வந்து ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகுதா, ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகுதா? ஸோ ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகுதுன்னா ஃபாஸ்ட் பவுலர் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க. ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகுதுன்னா ஸ்பின் பவுலர் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் டீம் கிரியேஷன். ஸோ டீம் எப்படி கிரியேட் பண்ணால் முன்னாடியே சொல்லியிருப்பேன். சும்மா யாரோ ஒருத்தர் டீமை பார்த்துட்டு
நான் வந்து டீம் போட்டேன். மெயினாக வந்து நம்ம பசங்க வந்து பண்ணக்கூடிய எரர் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பசங்கிறத விட ஃபேண்டசியில் எல்லாருமே ஹியூமன் எரர்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒன்று தோணும், அது இன்ட்யூஷன். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டாட்ஸ் பார்க்க தெரியாது, பிளேயர்ஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் கிரிக்கெட் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்கும்போது இந்த பிளேயர்லாம் நல்லா அடிப்பாங்கன்னு சொல்லி அவங்க மனசில் தோணும். அதுதான் இன்ட்யூஷன். ஸோ அந்த மாதிரி தோணும்போது அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. கரெக்டாக அந்த லைன் அப் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார், வந்துட்டு இவரே எடுத்திருக்கேன், இவரே எடு, அவர் எடு அப்படிங்கும்போது இவர் மாற்றிடுவார். ஆனால் அன்றைக்கி அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா 100 அடிச்சிருப்பார். அதே பவுலராக இருந்தால் 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துருப்பார். டோட்டலாக ஃபேண்டஸியாக மாறி போயிடும். புரியுதுங்களா? அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு செட்டப்பில் டீம் மேக் பண்ணியிருப்பீங்க. அந்த லைன் அப் டைமில் இந்த யூடியூப்பில் எத்தனை வீடியோஸ் இருக்குது, எத்தனை சேனல் இருக்கோ எல்லாரும் வீடியோவும் போய் பார்க்க வேண்டியது, எல்லோரும் சொல்கிறதையும் கேட்க வேண்டியது, எல்லாத்தையும் நோட் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே கொண்டாந்து லைன் அப் டைமில் உங்கள் டீமை பார்க்காம அந்த சேனலில் என்ன போட்டிருக்காங்க, அவன் என்ன போட்டிருக்கான், சரவணன் என்ன போட்டிருக்கான், சுரேஷ் என்ன போட்டிருக்கான், மணி என்ன போட்டிருக்கான், இப்படியே போய் பார்த்தே உங்கள் டைம் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அந்த டீமை எடுத்து பார்க்கும்போது அவங்க ஒரு மைண்ட் செட்டில் போட்டிருப்பாங்க, அவங்க ஒரு பேட்டர்னில் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க டீமை எடுத்து உங்கள் டீமில் போடும்போது உங்களால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டாங்கிற மாதிரி உங்கள் டீம் கொலாப்ஸ் ஆகி டோட்டலாக அவங்க லாஸ் தான் வரும். ஆனால் முத நீங்கள் ஒரு டீம் மேக் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த டீமை ஆல்ட்ரு பண்ணாலே அன்றைக்கி நல்ல ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ இதுதான் உண்மை. ஸோ நேற்று டெலகிராமில் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெமோ டீம் கொடுத்துருப்பேன். ரொம்ப ஸ்மார்ட்டாக அந்த டீமை ஆல்ட்ரு பண்ணியிருந்தாலே நல்ல ஒரு க்ளோஸ் காலை தான் போயிருக்கும். பட் எத்தனை பேர் பண்ணீங்க அதை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து நம்ம போடக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா தான் எனக்கே தெரியும், இதை நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்களா பண்ணலையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ நேற்று நான் டெமோ டீம் கொடுத்தேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் ஆல்ட்ரேஷன் கொடுத்துருப்பேன். எடன் மோர்கம் சொல்லியிருப்பேன், MS தோனி சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட்டு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணு சொல்லியிருப்பேன். 3 பிளேயருமே ஆல்மோஸ்ட் வந்து ஹிட் அந்த இடத்துல. எக்ஸ்ட்ரா 2 பிளேயர் உள்ளே கொடுத்துருப்பேன். இதை ஆல்ட்ரு பண்ணியிருந்தாலே நல்ல ஒரு வின்னிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதை நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்தா தான் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்களா பண்ணலையா அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியும். 2000 பேர் சேனலில் இருக்கீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 30 பேர், மேக்ஸிமம் 32 பேர் தான் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சும்மா எட்டி பார்க்க வந்திருக்கீங்க, இல்லை வேறு யாரோட ஸ்பையா என்ன பண்ணுறீங்க, இல்லை கருப்பாடா, அப்படி தான் நான் புரிஞ்சுக்கணும். வேறு வழி இல்லை எனக்கு. நிஜமாக அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இனியாவது என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் உட்காந்து ஃபுல்லாக எல்லாருமே ஃபில்ட்ரு பண்ணி டோட்டலாக எல்லாரையும் கேன்சல் பண்ணி வெளில அனுப்பிச்சிடுறேன். இதுதான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அப்போ டீம் கிரியேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பவுலிங்க்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இப்போ ஒரு டீம் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த டீம் கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ண உடனே எந்த டீம் பவுலிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபேன் எப்போவுமே ஒரு அட்வான்டேஜ் வின்னிங் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அவங்களோட பவுலர்ஸை வச்சு கொஞ்சம் ரன்னு கண்டெயின் பண்ணி டைட்டாக பவுல் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கண்டெயின் பண்ணிடலாம். அப்போ செகண்ட் இன்னிங்ஸு இதுதான் டார்கெட்னு தெரிஞ்சிச்சுன்னா சேஸ் பண்ணுற டீமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் அதிகம். அது சில பிச்சை பொறுத்தவரைக்கும் மாறும், சில பிச்சில் மாறும், சில பிச்சில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். பிச்சு பேஸு தான் அது அமையும். அப்போ ஹை கேப்டன் அங்கே எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மேக் பண்ணுற டீமில் லெஸ்பிக்கு மிக்ஸ் பண்ணணும். ஸோ ரெகுலர் கேப்டன் எடுக்கிறீங்க, அதாவது ரெகுலர் மீன்ஸு டாப் கேப்டன் வீசி எடுக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பிக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடு ஆல்மோஸ்ட்டு இன்னொரு பிளேயர் நல்லா ஹை பிக்காக தான் இருந்தார், பார்த்தா சரியாக தெரியல. ஸோ அந்த ஹை பிக் பிளேயரை நீங்கள் எடுக்கும்போது அந்த மாதிரி டீமில் வந்து லெஸ் பிக்கை எடுக்கணும். ஸோ நான் ஏன் ஹை பிக்கை மெமரி வச்சுக்கலன்னா, நான் அதுக்குள்ளே போக மாட்டேன். ஹை பிக்கு எனக்கு தேவையில்லை. என் கண்ணு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லெஸ்ஸுக்கிட்ட தான் போகும். அதனால தான் ஞாபகம் வச்சுக்கல. ஸோ நீங்கள் நினைக்கலாம் நான் ஞாபகம் வச்சுக்கல அப்படின்ட்டு, இதுதான் உண்மை. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் பேஸில் நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது இதுதான் பேட்டர்னு. அப்போ ஹை பிக் பிளேயரை நீங்கள் எடுக்கிறீங்க கேப்டன்னா, அந்த டீமில் லெஸ் பிக் பிளேயரை உள்ளே மிக்ஸ் பண்ணணும். அந்த மிக்சிங் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்டரு, ஒரு பவுலரு, ஒரு ஆல்ரவுண்டரு, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பவுலிங் பேஸில் கேம் மூவ் ஆகுதுன்னா ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா போகலாம். பேட்டிங் பேஸில் மூவ் ஆகுதுன்னா ஒரு பேட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகலாம். அப்போ 3 உங்களோட ரெகுலர் கேப்டனு, ரெகுலர் விசி, அதாவது ஹை பிக் கேப்டனு, ஹை பிக் விசி ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த லெஸ் பிக் பிளேயர் உள்ளே வந்து ஹிட் ஆனால் தான் அது நடக்கும். அப்போ நீங்கள் 8 பிளேயர் நீங்கள் வந்து ஹை பிக் எடுத்துட்டீங்க, 3 பிளேயர் வந்து லெஸ் பிக் எடுத்துட்டிங்கன்னா மீதி பிளேயர் இருக்காங்க. அப்போது 8 3 11 ஆச்சு. அப்போது அதே டீமுக்கு பேக்கப் டீமில் என்ன செய்யணும்னா அந்த 3 பிளேயரை ரொட்டேட் பண்ணணும். அப்போ 12வது பிளேயரு, 13வது பிளேயரு, 14வது பிளேயர், அந்த பிளேயர் உள்ளே எடுத்துகிட்டு வந்து பேக்கப் டீம் போடணும். அப்படி இல்லைனாக்கா 11வது பிளேயரு, 13வது பிளேயரு, 15வது பிளேயரு உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுதான் அந்த டீமுக்கு பேக்கப் டீமு. சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு 8 பிளேயருக்கு ஹை கேப்டன் ஹை பிக் வச்சு 3 லெஸ் பிக் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த டீம் கிளிக் ஆகிடுச்சுன்னா உங்கள் ரேங்க் புஷ்அப் ஆகி மேலே வரும். சப்போஸ் உங்கள் லெஸ் பிக் பிளேயர் 3 பிளேயரில் 2 பிளேயர் ஃப்ளாப் ஆகிட்டாங்கன்னா அதே மாதிரி மேக் பண்ணக்கூடிய பேக்கப் டீம் உங்களுக்கு
ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு மேலே கை கொடுக்கும். இது ஏன் மெயினாக நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, இதுதான் ஜிஎல் வின் பண்ண உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் ஜிஎல் வின் பண்ணணும்னா அந்த ஒரு பிளேயரில் மிஸ் ஆகுறது, 2 பிளேயரில் மிஸ் ஆகுறதுலாம் இதுதான் கொடுக்கும். பெரும்பாலும் ஹை பிக் கேப்டன் விசி வந்து இந்த ஃபேண்டஸியில் இப்போ வரக்கூடிய சீசனில் ரேராக தான் அமையும், அதிகமாக வராது. பட் நடக்கும், நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நடக்கும், ரொம்ப ரேராக தான் அமையும். நீங்கள் மோஸ்ட் லெஸ் பிக் கான்சிடர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் ஹை பிக் பேட்டர்ன்லையும் டீம் மேக் பண்ணுங்கள், லெஸ் பிக் பேட்டர்ன்லையும் கேப்டன் மேக் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக கை கொடுக்கும். அப்போ வந்து ஸ்கோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 170 தான் போகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பவுலிங் கான்செப்ட்டில் டீம் மேக் பண்ணும்போது ஆல்ரவுண்டர் செக்ஷனில் கேப்டன் போங்க. அந்த ஆல்ரவுண்டர் பேட்டராகவும் இருக்கணும், இனிஷியலாகவும் போல் போடணும், டெத்லேயும் போல் போடணும், 4 ஓவரும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த பிளேயர் மேலே கேப்டன் வைக்கலாம். அப்போ விசி எங்கே வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 4 ஓவர் போடக்கூடிய அகெயின் சேம் பவுலரு விசி வைக்கலாம். ஸோ அதே பவுலர் வந்து இனிஷியலாகவும் போல் போடணும், டெத்லேயும் போல் போடணும். பிச்சு வைஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஒருவேளை ஸ்பின் பவுலர்னால் ஸ்பின்னுக்கு பிச்சு ஃபேவராக இருக்குன்னா ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகலாம், ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருக்குன்னா ஃபாஸ்ட் பவுலர் மேலே வைக்கலாம். அடுத்த பேட்டர்ன் எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசி வந்து சேம் டீமு செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுற டாப் 3 பேட்டரில் எனிஒன் வைக்கலாம். அதே விக்கெட் கீப்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் விக்கெட் கீப்பர் மேலே வைக்கலாம், அப்படி இல்லைன்னா 1 டவுன் பிளேயர் மேலே விசி வைக்கலாம். இதுதான் அந்த டீமோட கான்செப்ட். ஃபஸ்ட்டு பவுலிங்கு, ஆவரேஜ் ஸ்கோரு, அந்த பேட்டர்ன் நீங்கள் இப்படி தான் மேக் பண்ணணும். இந்த டீமில் இப்படி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக அந்த நம்பர்ஸை பார்க்கணும். நம்பர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன நம்பராக காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்காக உங்களுக்கு நடுவில் வந்து சாங்கெல்லாம் போட முடியாது. அந்த சாங்கெல்லாம் டெலகிராமில் மட்டும்தான். ஸோ அங்கே வாங்க, ஜாலியாக இருக்கலாம். பட் இது வந்து ப்ரெடிக்ஷனுங்கும் போது இது ஒர்க்கு. இதில் நீங்கள் பர்ஃபெக்ஷனாக எத்திக்ஸாக கரெக்டாக இதுக்கு உண்மையாக இருந்தால் தான் இது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு வந்துடும். மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான். ஸோ பஞ்சாபும் கல்கட்டாவும் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த வெனியோட ஸ்டாட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இங்கேருந்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பிரனாஷ் ஆரியா ஒரு யங்ஸ்டர் நல்லா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கும் அதே பிளேயர் வந்து நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பிரனாஷ் ஆரியா நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். பிரனாஷ் ஆரியா எங்கே இருக்கார்? இங்கே இருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப்டன் வரக்கூடிய பிக்கு தான் இன்றைக்கி இவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் சப்போஸ் கேட்சை ஏதாவது ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிக் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ரெகுலராக ட்ரை பண்ணுறோம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் கேப்டனுக்கு வருவாரா அப்படிங்கிறத பிச்சு பேஸில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆன் டைமில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்திட்ட அவருக்கு த்ரெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செசான் சிங் 4 மேட்ச்சில் 111 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 52 ஹையஸ்ட்டு. ஸோ இந்த மேட்ச்சை அவர் கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். சேசிங் பண்ணுறாருனா இவர் மேட்ச்சை க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் வின் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. க்ளோஸாக எடுத்துகிட்டு போகிறதும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரபு சிம்ரன் சிங். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப்டன் பிக்காக தான் இருக்கார் இன்றைக்கி மேட்ச்சில். நல்ல ஒரு இந்த 3 பிளேயருமே கண்டிப்பாக இன்றைக்கி பஞ்சாபுக்கு ஃபேண்டசியில் இன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர் தான். ஏதாவது அவங்களே மிஸ்டேக் பண்ண தான் உண்டு, இல்லை பிச்சு ஏதாவது ஆன் டைமில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக போனால் தான் உண்டு. மற்றபடி 3 பிளேயருமே இன்றைக்கி ஃபேண்டசியில் இன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 3 பிளேயருக்குள்ளேயே கேப்டன் விசியும் வரலாம். கொஞ்சம் இனிஷியலாக ஏதாவது ஒரு விக்கெட் விழுந்தது அப்படின்னா செசான் சிங் வந்து டவுன் கீழே தான் வர்றாரு. செகண்ட் இன்னிங்ஸ்னால் செசான் சிங் மேலே ஒரு விசியாவது ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா பிரனாஷ் ஆரியா, பிரபு சிம்ரன் சிங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரன் ஹையஸ்ட் வச்சுருக்காரு பிரபு சிம்ரன் சிங். நெக்ஸ்ட் அவர் த்ரெட்டுன்னு பார்த்தா ஹர்ஷித் ராணாட்ட ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசமுத்துல்லா உமர் சாய். ஸோ நல்ல ஒரு லெஸ் பிக்காக தான் இருக்கும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி உள்ளே வராரு அப்படின்னா அசமுத்துல்லா உமர் சாயை வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். ஒருவேளை இன்றைக்கி மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாருன்னா செகண்ட் கேட்டகரி கேப்டன், அதாவது டாப் பிக் கேப்டன் இல்லாமல் அடுத்த கேட்டகரியில் இவர் உள்ளே வர சான்சஸ் இருக்குது. பட் அப்படி நடக்கணும் அப்படின்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும். இன்றைக்கி மேட்ச்சில் இவரோட ரோல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ்க்கு. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபெர்குசன் இன்ஜுரினால் அவர் வெளில போயிட்டார். ஸோ அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் தான் அந்த டீமை பொறுத்த வரைக்கும். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உமர் சாய் உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வந்தாக்கா ஷியோராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச் பிரார் 2 மேட்ச்சில் 50 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச்சில் உள்ளே வந்தாருன்னா பவுலிங் பேட்டிங் சான்ஸ் கிடச்சா 2த்துலேயுமே நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஹெச் பிராரை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதாவது டவுன் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, ஒருவேளை 1 டவுன் வர்றாரு, பேட்டிங் சேஞ்ச் பண்ணுறாங்க, இன்டர்சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது நடக்க சான்சஸ் இருக்குது. பட் மேலேயே இந்த டாப் 3 பேட்டர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இவர் கிடைக்காம போவோம். மேபி பவுலிங்கில் இம்பார்ட்டன்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் டீம் ஷீட் வரும்போது லைனாக பாருங்கள். ஒருவேளை மேக்ஸ்வெல் வந்து பேட்டிங் மேலே வர்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். மேபி பவுலிங் பண்ணாலும் இன்றைக்கி அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து நல்லாயிருக்கும். ஆஃப் நெட்டில் கண்டிப்பாக ஒரு த்ரெட் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது கேகேஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்து நகீல் வதேரா. ஸோ இந்த நகீல் வதேரை வந்து லெஸ்பிக் பிளேயர் நம்ம தான் கொடுத்துருந்தோம் வீடியோவில். ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம ப்ரெடிக்ஷனில் வந்து இவர் ஃப்ளாப்பு, அதனால் அவர் விட்டுருங்க.
சுனில் நரேன்ட்ட த்ரெட் இருக்குது. லாக்கி ஃபெர்கூசன் வந்து இந்த மேட்ச்சில் வந்து இன்ஜூரினால இல்லை. நெக்ஸ்ட்டு மார்கோ ஜான்சன் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மார்கோ ஜான்சன் நல்ல பிக்காக இருக்கும், லெஃப்ட் ஆமு. ஸோ நான் லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு பேட்டிங்லேயும் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. ஸோ இந்த மேட்ச்சு சேம் வந்து மார்கோ ஜான்சன் வந்து ஃபேண்டசி இன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கேப்டன் விசி போகலாமா அப்படின்னு பார்த்தாக்கா மார்கோ ஜான்சனுக்கு டவுட்டு தான். மேபி கல்கட்டா வின் பண்ணுறாங்கன்னா இவர் ஃப்ளாப் ஆகும் சான்சஸ் இருக்குது. அதை நீங்கள் மைண்ட் பண்ணிங்க. அதாவது பஞ்சாப் ஃபேவராக போனீங்கன்னா மார்கோ ஜான்சனை பிக் பண்ணுங்கள். கல்கட்டா வின்னிங் ஃபேவரட்டில் போகிறீங்கன்னா மார்கோ ஜான்சனை ஸ்லைட்லி மிஸ் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். அது பெட்டரான. அது எப்போ நீங்கள் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்க பஞ்சாப்பு அப்படின்னா அது நடக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா மார்கோ ஜான்சனை ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு விக்கெட்டை 2ஆக கன்வெர்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அந்த ஒரு விக்கெட் எடுத்து ஒன்று கேட்சில் கூட ஃபேண்டசின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் நோட் பண்ணோம். ஃபஸ்ட்டு போல் பண்ணாங்கன்னா மார்கோ ஜான்சனை ட்ரை பண்ணுங்கள். ஆவரேஜ் தான். பட் என்னோடய ப்ரிடிக்ஷன் வந்து இன்றைக்கி அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பஞ்சாப் பண்ணுறாங்கன்னா மார்கோ ஜான்சன் ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரசிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக பவுலிங் கொடுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸ்லாம் ரசிலோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டு போவேன்னா லாஸ்ட் மேட்ச் ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ ஆன் டைமில் நீங்கள் வந்து 11 பாருங்கள். 11 பார்த்துட்டு பவுலிங் கார்டை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக 4 ஓவர் போட பாசிபிலிட்டிஸ் இருக்குல்லன்னா கூட 3 ஓவர் அந்த இடத்துல போட்டால் கூட விக்கெட் கிடைக்கும். அப்படி இல்லைனா இனிஷியலாக வந்து பஞ்சாப் பேட்டர் வந்து அக்ரெசிவ் மோடு போனாங்கன்னா, அதாவது பர்னஷ் ஆரியா, பிரபு சிம்ரன் சிங், சஷாந்த் சிங் இந்த மாதிரி பிளேயர் அக்ரெசிவ் மோடு போனால் அந்த இடத்துல மீடியம் பேஸ் போட்டு ஒரு பிரேக்கப் போட போகிறது தலைவன் ரசில் தான். ஸோ அதை நோட் பண்ணிங்க. அதனால் ரசிலை வந்து மஸ்ட் பிக்காக எடுத்துக்கலாம். கேகேஆரில் வந்து ரசிலை வந்து கேப்டனாக வீசியை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். பிக் வைஸ் ரொம்ப லோவாக இருக்கும். இன்றைக்கி மேட்ச்சில் வந்து ரசலுக்கு சான்ஸ் பவுலிங் கிடச்சதுன்னா நல்லா கண்டெயின் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது பஞ்சாப் சூப்பர் கிங்ஸை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைபவ் அரவரா. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா த்ரெட் இருக்குது அவருக்கு. ஸோ யாஷ் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவரையும் பார்த்துக்கலாம். நல்ல பிக்காக தான் இருக்கும். அதாவது வைபவ் அரவரா, சுனில் நரேன் மேக்ஸ்வெல் மஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். இந்த இடத்துல அஜிங்கா ரகானே, ரசில், குயின்டன் டிகாக்கு, மேக்ஸ்வெல், ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன், யுவேந்திர சகால் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெனியூ ஷாட்ஸ் படி நம்ம யாரை எடுக்கலாம் ஹெட்விகேட்ஸ் பருன்னு பார்த்தீங்கன்னா அஜிங்கா ரகானை வந்து ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டீசெண்டாக ஃபேண்டசி இன்னாவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கேப்டன் விசியா அப்படிங்கிறது கொஞ்சம் ஹைலி பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். இந்த இடத்துல ரசில் வந்து கேப்டன் விசி கொடுத்துட்டேன். ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல இவர்கிட்ட தான் இருக்குது. பட் அஜிங்கா ரகானே, லக்கி ஃபெர்கூசன் இல்லை உள்ள கேமில். ஸோ அதனால் கேப்டன் விசி ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. பட் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அந்த லைனப் வந்து கொஞ்சம் பேட்டிங் லைனப் கன்ஃபியூஷன் தான். ஒரு மேட்ச்சில் ஒரு மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. பட் அஜிங்கா ரகானே அவரோட பொசிஷனில் தான் இறங்குவார். இன்றைக்கும் ட்ரை பண்ணுங்கள். நல்ல பிக்காக இருக்கும். ரசில். நெக்ஸ்ட்டு குயின்டன் டிகாக் இம்பார்ட்டன்ட் பிக்குன்னே சொல்லலாம். என்னோட ப்ரிடிக்ஷனில் இன்றைக்கி டாப் கிளாஸ் ஃப்ளாப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓப்பன் ப்ரிடிக்ஷன் தான். டெலகிராம்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கேன். நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 10 டீம் எடுக்குன்னா 10 டீம்லேயும் எடுக்காமல் விட்டுட்டு இங்கே வந்து கதறக்கூடாது. ட்ரை பண்ணுங்கள். பிச்சு கண்டிஷன் மாறும்போது ஒருவேளை கேட்ச் எதாவது ட்ராப் பண்ணுறாங்க, பிச்சு கண்டிஷன் மாறுதுன்னா அந்த ஃபேண்டசி ஆகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் விக்கெட் கீப்பருங்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். பட் ஸ்ட்ராங்காக மேட்ச் போகுது, கேட்ச் எதுவும் ட்ராப் பண்ணலாம், இனிஷியலாக போடுறாங்கன்னா ஹர்தீப் சிங்கு பாலில் த்ரெட் இருக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. இதுதான் ப்ரிடிக்ஷனு. மேக்ஸ்வெல் இந்த மேட்ச் வந்து ஒரு ஃபயராக உள்ள வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேப்டன் பிக்கு தான் கொடுத்துருக்கு அந்த இடத்துல. பட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா இவரோட ரோல் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். பஞ்சாப்பை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா மேக்ஸ்வெல்லை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் கேம் பிளானாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் மேக்ஸ்வெல்லை கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பெரிய இன்னிங்ஸ் இல்லை, சின்ன இன்னிங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாரு. ஆவரேஜ் அப்படி இல்லைன்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு வேளை டீசெண்டாக கேப்டன்னாக ஆட சான்சஸ் இருக்குது. ஸோ எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி உங்கள் டீமில் எடுத்துங்க. மொயின் அலி உள்ளே வந்தால் டோட்டலாக ட்ராப் அவுட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. மொயின் அலி உள்ளே வந்தார்னா அவர்கிட்ட அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. இனிஷியலாக வைபு வரவரைட்டையும் பேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெங்கடேஷ் ஐயர். கல்கட்டா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வெங்கடேஷ் ஐயர் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகலாம். என்னோடய ப்ரிடிக்ஷன் வந்து ட்ராப்பு. மார்கோ ஜான்சனு, யுவேந்திர சகால்கிட்ட பேட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் வந்து இந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு ஹை பிக் கேப்டன் தான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுனில் நரேனும் ஸ்ரேயாஸ் ஐயரும் தான் டாப் பிக் கேப்டன் விசியாக இருக்காங்க ஃபேண்டசியில், அதாவது இன்றைக்கி இருக்க ஃபேண்டசி பிக்கில். ஸோ சுனில் நரேன் என்ன ஆவார்? சுனில் நரேன் கேகேஆர் எங்கே எடுக்கலான்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னா பிக் பண்ணுங்கள். ஒரு நல்ல பிக்காக தான் இருக்கும். ஃபேண்டசி இன்னாவ சான்சஸ் இருக்குது. 4 ஓவர் போகிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அந்த 4 ஓவர் பாலை வேறு கொஞ்சம் ஒழிச்சு வச்சு தான் போடுவார். அந்த ஒரு விக்கெட் 2ஆக கன்வெர்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் பேட்டிங்கில் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஃப்ளாப் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் கேப்டன் விசியாக போக வேணாம்,
ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா ரெகுலராக டீம் மேக் பண்ணுறோம் சுனில் நாராயணன் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டீமில் வந்து ரொட்டேஷன் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணுங்கள். அப்போ பஞ்சாப் வின்னிங் அப்படிங்கிற கான்செப்ட், பஞ்சாப் வின் பண்ண போகிறாங்க, ஃபஸ்ட்டு பேட்டிங் கேகேஆர் எடுக்கிறாங்கன்னா அந்த டீமில் வந்து சுனில் நாராயணனை ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஷியோராக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க கேகேஆர்னா மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். 4 ஓவர் போகிறதுனால இன்றைக்கி நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கிது ஃபேண்டசியில். ஸோ அதனால் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது ஸ்கோர் வந்து இவ்வளோ தான் தெரிஞ்சிருச்சுன்னா செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணியும் ஃபேண்டசி இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் சொல்லி நேரம்னா அப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஷியோர் பிக்காக உங்களுக்கு நான் கொடுக்கல அந்த இடத்துல அவர். ஸோ நெக்ஸ்ட்டு யுவேந்திர சகால். டோட்டலாக இந்த சீசன் வந்து ஃப்ளாப் தான், ஒன்றும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. மேபி ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள், ஒரு விக்கெட்டை 2ஆக கன்வெர்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா மேபி பேட்ஸ்மேன் எங்கேயாவது ஒரு எட்ஜ் வாங்கி லக்கி விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மற்றபடி ஷியோர் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா யுவேந்திர சகால் இன்றைக்கி இல்லை. ஸோ 2 டீமோட ஹெட் டு ஹெட்ஸை பார்த்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வெனியும் காமிச்சிட்டேன். இதுதான் வெனியூ ஷாட்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஷாட்ஸு. ஸோ இதுலேருந்து தான் நான் வந்து டீம் மேக் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துங்க, டீம் எப்படி மேக் பண்ணுங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி மேட்சோட லைவ் ரிப்போர்ட்டை காட்டுறேன். ஸோ இதுதான் நான் எடுத்திருக்க பிளேயர். இது பார்த்தீங்கன்னா வெனியூ ரெக்கார்ட்ஸ், அதாவது இந்த கிரவுண்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். பேட்டில்ஸையும் அனலைஸ் பண்ணிட்டேன். இந்த பேட்டில்ஸ் அனலைஸ் பண்ண பிற்பாடு ஹெட் டு ஹெட்ஸையும் கம்பேர் பண்ணிட்டேன். இதுதான் ஹெட் டு ஹெட் ஷாட்ஸு. எல்லாமே உங்கள் ஃப்ரேமில் இருக்குது, பார்த்துங்க, ஒன்ஸு பார்த்துங்க. ஸோ இதுலேருந்து தான் நான் ஃபில்ட்ரு பண்ணி டீம் நான் மேக் பண்ண போகிறேன். இந்த ஷாட்ஸ் நான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே இந்த பேட்டில்ஸ் கால்குலேஷனு, டாப் கால்குலேஷனு, லெஃப்ட் ரைட் கால்குலேஷனு, இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு அனலைஸே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த வீடியோவை மெயினாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்து நம்ம இதில் பார்க்காத பிளேயரை நம்ம எடுக்காத பிளேயர், நம்ம டிஸ்கஸே பண்ணாத பிளேயர் பார்த்தீங்கன்னா மொயின் அலி. ஒருவேளை சுனில் நாராயணுக்கு பதிலாக மொயின் அலி உள்ளே வந்தார்னா கண்ணை மூடிட்டு இன்றைக்கி மேட்ச்சில் எடுத்துக்கலாம். கேப்டன் விசி ஒர்த்தாகக்கூடிய பிளேயரு, ஃபேண்டசி பிக்கு. ஸோ நம்ம எப்போவுமே கொஞ்சம் அலாட்டு ரிஸ்கியாக தான் போகும். அதே ரிஸ்க்கு தான் இங்கேயும் எடுக்கிறேன். பார்த்துங்க, அலாட் கொடுத்துருக்கேன். விருப்பம் போடுறவங்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ்தீப் சிங், மார்கோ ஜான்சனு, அடுத்து மார்கோ ஸ்டோனிஸ் இந்த மேட்ச்சு ஃப்ளாப் தான். ரசல்ட்டை அவுட் ஆகிருக்காரு, வருண்ட்டையும் அவுட் ஆகிருக்காரு. ஸோ மொயின் அலி வந்து இந்த இடத்துல ஹர்தீப் சிங்கிட்டையும் மார்கோ ஜான்சன் அவுட் ஆகிருக்காரு. பேட்டில் தான் இங்கே, நான் தப்பாக சொல்லிட்டேன். இந்த 2 பிளேயர் நம்ம டிஸ்கஸே பண்ணலை. ஒன்று மொயின் அலி, இன்னொன்று மார்கோ ஸ்டோனிஸு. ஸோ அதில் மொயின் அலிக்கு பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங், மார்கோ ஜான்சன்ட்ட பேட்டில் இருக்குது. மார்கோ ஸ்டோனிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ ரசல்ட்டையும் வருண் சக்கரவர்த்தியும் பேட்டில் இருக்குது. ஸோ இதை தான் இந்த இடத்துல காமிக்க நம்ம கவனிக்காத பிளேயர், அதாவது டிஸ்கஷன் பண்ணாத பிளேயர். ஸோ இதில் யார் வருவா அப்படின்னு பார்த்தா மொயின் அலி உள்ளே வந்தாருன்னா ஸ்ட்ரைட்டாகவே கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் அவுட் பிளேயரும் பார்த்தாச்சு, வெனியூ ஷாட்ஸும் பார்த்தாச்சு, கிரவுண்ட்ஸ் ஹெட் டு ஹெட் ஷாட்ஸும் பார்த்தாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து எங்கே வர்றோம், டீம் மேக்கிங் வரோம், பிளேயர் பிக்கிங் வரும். இப்போ பிளேயர்ஸை வந்து உங்களுக்கு பிக் பண்ணுறேன், நல்லா பார்த்துங்க. பிளேயர்ஸோட பிக்கிங் இந்த நம்பர்ஸ் வைஸு இங்கே நான் பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் கேகேஆர் சைடு. ஸோ இந்த ஷாட்ஸ் படி யாரெல்லாம் ஒர்க் அவுட் ஆவா இன்றைக்கின்னு பார்த்தா கேகேஆரில் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஃபேண்டசி இன்னாக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் யாரெல்லாம் லெஸ் பிக் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பவுலர்ஸ் வந்து ஹர்ஷித் ராணா, வைபு வரா 2 பிளேயரும் உள்ளே வருவாங்களா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த 2 பவுலரை எங்கே பவுலிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். சில மேட்சஸ்ஸு இனிஷியலாக ராணா வருவார், ராணா கண்டெயின் பண்ணால் வைபுவுக்கு விக்கெட் விழுவும், வைபவ் கண்டெயின் பண்ணால் ராணாவுக்கு விக்கெட் விழும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இதை தான் நீங்கள் பேக்கப் கொண்டு வரணும். ஸோ ஒரு டீமில் ராணாவை ட்ரை பண்ணலாம், ஒரு மேட்ச்சில் அரோரா ட்ரை பண்ணலாம். ஒன் சைடாக போகிற மாதிரி போட்டிங்கனாக்கா அந்த டீமில் 2 பேருமே ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த இடத்துல காம்போ. பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேயர் தான் ஹிட்டு தான் கொடுத்துருக்கேன். இந்த 4 பிளேயருமே ஹிட்டு. பவால் நம்ம டிஸ்கஸ் பண்ணல, உள்ளே வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஓவர்சீஸ் ஸ்லாட் இடிக்கும் வர்றது டவுட் தான். அப்போ இந்த 3 பிளேயர் தான். ஸோ இந்த 3 பிளேயர் ப்ராப்பராக உள்ளே வந்தாங்கன்னா கரெக்டாக நம்ம ஃபேண்டசி ஒர்க் அவுட் ஆகும். வெங்கடேஷ் ஐயர் வந்து நான் த்ரெட்டு கொடுத்துருக்கேன். அப்போது வெங்கடேஷ் ஐயர் மேபி எடுக்கிறீங்கன்னா உங்கள் சாய்ஸில் நீங்கள் எங்கே ரொட்டேஷன் பண்ணலாமோ அங்கே நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேயர் தான் கேகேஆர்லேருந்து உள்ளே வரப்போகிறாங்க இன்றைக்கி வரக்கூடிய ஃபேண்டசியில். இதுதான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அடுத்து பஞ்சாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷாட்ஸ் படி இத்தனை பிளேயர் இருக்காங்க. இந்த பிளேயர் தான் ஃபேண்டசியில் வரப்போகிறாங்க. எல்லோரும் வருவாங்களான்னா கொஸ்டின் மார்க். ஸோ இதை தான் நீங்கள் பிக் பண்ணணும். மெயினாக பாருங்கள், 2 பேட்டர்னுமே காமிச்சிட்டேன். அப்போ கேகேஆரும் காமிச்சிட்டேன், பஞ்சாபும் காமிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 பிளேயருமே இனிஷியலாகவே வரக்கூடியவங்க. இவர் வந்து ஃபினிஷர். ஸோ அடிஷ்னலாக இங்கே இன்னொரு பிளேயர் பார்த்தீங்கன்னா பிரபு சிம்கரன் சிங்கு, பிரனாஷ் ஆரியா, நெக்ஸ்ட் இன்னொரு டொமஸ்டிக் பிளேயர் ஒருத்தர், அவரும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேக்ஸ்வெல் ஒருவேளை ப்ரொமோட் ஆகி மேலே வந்தால் இந்த இடத்துல பீசிங்க சான்ஸ் கிடைக்காம போகலாம். அப்போ பீசிங்கை வந்து சஷாந்த் சிங்கை வந்து நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ்னால் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பேட்டர்னில். பட் என்னோடய சாய்ஸில் இன்றைக்கி நல்ல ஒரு பிக்கு தான், சான்ஸ் கிடச்சா ஒரு ஹிட்டு தான்.
ஆனால் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அசமுத்துலாவை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். மேபி உள்ளே வந்து லாக்கி ஃபெர்குசனுக்கு பதிலாக உள்ளே வந்தால் நல்ல ஒரு டபுள் ஆப்ஷனு. பவுலிங் யூனிட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் தெரியும் இந்த மேட்ச்சில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எச் பிராரு. ஒருவேளை ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகுது, இவரை ட்ராப் பண்ணிட்டு உள்ளே கொண்டு வந்தால் நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஹர்தீப் சிங் வந்து கேப்டன் ஆப்ஷன் பார்த்தா அந்த இடத்துல பவுலிங் செக்ஷனில் ஹை பிக்காக எல்லாருமே தெரிஞ்சவங்க இங்கே தான் போவாங்க. இது ஓகே, டன்னு. கேப்டன் கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. என்னோடய சாய்ஸ் வந்து இங்கே போகலாம், யாஷ் தாக்கூர்கிட்ட போகலாம். யாஷ் தாக்கூர்கிட்ட எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் அந்த கான்செப்டில் நீங்கள் யாஷ் தாக்கூர்கிட்ட போகலாம். யாஷ் தாக்கூர் பஞ்சாப் டீமு யாஷ் தாக்கூர். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் அந்த பேட்டர்னில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்போது யாஷ் தாக்கூர் வந்து 2 இன்னிங்ஸுமே ஹிட் ஆகக்கூடிய பிளேயர் தான். அப்போ ஹர்தீப் சிங் ஃபஸ்ட்டு டீமில் ட்ரை பண்ணுறீங்கன்னா, 2வது டீமில் யாஷ் தாக்கூரை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் மேட்ச் வந்து பஞ்சாப் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டீம் போட்டிங்கன்னா, எச் பிரார் உள்ளே வந்தாருன்னா எச் பிரார் எடுத்துக்கலாம். கொஞ்சம் டீசெண்டாக பேட்டிங் ஆடக்கூடியவர், இந்த கிரவுண்டில் பேட்டிங் ஆடிருக்காரு, நல்ல ஸ்பின்னரு, ஒரே ஓவரில் மல்டிபிள் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னர் தான். பட் இதுவரையும் சான்ஸ் கிடைக்கல. மேபி இன்றைக்கி நடக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே பிச்சோட கண்டிஷன் ஆன் டைமில் பார்த்து தான் அவங்களும் 11 கொண்டு வருவாங்க, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம மிஸ் பண்ண பிளேயர், ஸோ நம்ம கேகேஆர் சைடு பார்த்துட்டோம், பஞ்சாப் பார்த்துட்டோம், அதை தாண்டி இத்தனை பிளேயர் வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். அப்போது மும்பை மேட்ச்சில் வந்து கருண் நாயர் அன்றைக்கி நான் வீடியோ போடாதனால யாருமே எடுத்துருக்க மாட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கரண் சர்மா எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் பர்டிகுலராக இதை நான் காமிக்கிறேன். நம்ம வந்து சும்மா ஒரு வீடியோ மேக் பண்ணுறோன்னா, ஏன்னா தானே இங்கிட்ட 11 பிளேயர் இங்கிட்ட 11 பிளேயர் எடுத்து எந்தப்பா இவன் எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளே கிடையாது. நம்ம நம்பர்ஸை வச்சு தான் போகிறோம். எல்லா பிளேயருமே அனலைஸ் பண்ணால் தான் ஃபேண்டஸியில் ஒவ்வொரு பிளேயரும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன் டைமில் எந்த பிளேயர் உள்ளே வருவாங்கன்னு தெரியாது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அலர்ட்டாக இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ் அவுட்டில் நல்ல பிளேயராக தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மேபி இன்றைக்கி உள்ளே வந்தால் நீங்கள் தாராளமாக நான் உங்களுக்கு கொடுக்கலனா கூட டெலகிராமில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் இதோட பிக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரஹமதுல்லா குர்பாஸ் இருக்கார். இங்கே தான் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம். டிக்காக ஃப்ளாப்புன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளே அனலைஸ் பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது ஒருவேளை மேனேஜ்மெண்ட் வந்து டிக்காக ட்ராப் பண்ணிட்டு ரஹமதுல்லா குர்பாஸை உள்ளே கொண்டு வந்துட்டா ஹிட்டு கேகேஆர் ஷோர் பிக்கு, கேப்டன் பிக்கு ரஹமதுல்லா குர்பாஸு பக்காவாக அவங்களுக்கு உட்காந்துருவார். அதை நீங்கள் மைண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பஞ்சாபில் வந்து அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க இனிஷியலாக அப்படின்னாக்கா, இந்த இடத்துல ஜோஸ் இங்கிலீஷ் உள்ளே வந்தால் ஷியூராக நீங்கள் எடுத்துக்கலாம். கேப்டன் விசி ட்ரை பண்ணலாம். பேட்டிங் ஸ்கோராக இருக்குது, பேட்டிங் பிச்சாக இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் ஒரு கேப்டன் விசி போகலாம். பர்டிகுலராக செகண்ட் இன்னிங்ஸில் நல்லாவே விளையாடக்கூடிய ஒரு நல்ல பிக்கு. ரீசெண்டாக சாம்பியன் லீக்லேயும் நல்ல ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தார். ஒருவேளை நிறைய பிளேயர்ஸ் யங்ஸ்டரை வாய்ப்பு கொடுத்துட்டோம், இனி இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சிசோடா உள்ளே வந்தால் டொமஸ்டிக் பிளேயர் கேகேஆருக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் அவரும் கொடுப்பாரு. ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரோமன் போல் உள்ளே வந்தாலும் நீங்கள் ரோமன் போல் நல்ல ஒரு ஃபினிஷரை தான் கொண்டு வருவாங்க, ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 4 பிளேயருமே ஓவர்சீஸ் 3 பிளேயர் ஓவர்சீஸ் பிளேயரு, 1 பிளேயர் டொமஸ்டிக் பிளேயரு. அசமுத்துல்லா பற்றி பேசிட்டோம். இப்போ பஞ்சாபில் வந்து பவுலிங் ஆப்ஷன் ஒருவேளை எச் பிரார் உள்ளே வரல அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிஜே உள்ளே வந்தார்னா நீங்கள் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். இந்த 2 பிளேயருமே இன்றைக்கி ஃபேண்டஸியில் வந்து ரிஸ்கியாக போகிறவங்க. பவுலிங் செக்ஷனில் இந்த 2 பிளேயருமே நீங்கள் கேப்டன் வீசி ரிஸ்க்கு கிடையாது. அதாவது லெஸ் பிக் பிளேயரை ஃபேண்டஸியில் எடுக்கிறதே ரிஸ்க்கு தான். அதாவது மனசை கல்லாக்கிக்கிட்டு ரொம்ப அதாக தான் எடுக்கணும். ஸோ அந்த பிளேயர் ஹிட் ஆகிட்டால் உங்கள் ரேங்க் நல்லா வரும். ஸோ இப்போ அந்த பிளேயர் மேலே நீங்கள் கேப்டன் வீசி வச்சிங்கன்னா என்ன ஆகும், டோட்டலாக உங்கள் ரேங்க்கை புஷ்அப் ஆகி மேலே வரும். ஸோ அதுதான் ஃபேண்டஸி அப்படிங்கிறதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த 2 பிளேயர் வந்தால் நீங்கள் ஷுவராக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் சைடும் பிளேயர்ஸ் பார்த்தாச்சு, பஞ்சாப் சைடும் பார்த்தாச்சு. நான் மிஸ் பண்ண பிளேயரே நான் உங்களுக்கு இது எல்லாமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயரு. நான் ஆன் டைமில் டெலகிராமில் ரிஸ்க் டீம் தான் கொடுப்பேன். ஸோ இந்த பிளேயர் உள்ளே வர்றாங்க, நான் கொடுக்கலனா கூட நீங்கள் ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக தான் இருக்கும் இந்த பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் ரெகுலர் டீம். இப்போ ஃபேண்டசி வந்துட்டோம். இப்போ ஃபேண்டசி டீம் மேக் பண்ண வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு டீமு. ஸோ பாருங்கள் ரெகுலர் டெமோ கொடுத்துருக்கேன். பாருங்கள் ரெகுலர் டெமோ ஃபேண்டசின்னு தான் கொடுத்துருக்கேன். இப்படி தான் எல்லோரும் ட்ரை பண்ணி வச்சுருப்பீங்க கரெக்டாக. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஃபேண்டசியில் பிக்கு பார்த்திங்கன்னா சுனில் நரேன் வெர்சஸ் ஸ்ரேயாஸ் ஐயர். இது அப்படியே நடக்குமான்னு பார்த்தா 100% நடக்கவே நடக்காது. அதையும் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், 100% நடக்கவே நடக்காது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ப்ளே பண்ணுறீங்கன்னா 49 ரூபா போட்டிங்கன்னா டோட்டலாக உண்டியலில் போகிற மாதிரி தான், லாஸ் தான் உங்களுக்கு. ஸோ அப்போ எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமை தான் ஆல்ட்ரு பண்ணணும். இதை அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு நம்ம ஸ்டாட்ஸ் படி பிளேயர்ஸாக பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா கடைசி நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டே வந்து சொல்லுவாப்பில், என்னப்பா அவர் தான் ஒழுங்காக கொடுத்தாரு அந்த டீம் என் போடலை அப்படின்ட்டு. இல்லை அவர் தானே சொன்னார் மாற்றி வச்சுக்க சொல்லி, அதனால் நான் மாற்றி வச்சுட்டேன்னு வழியை தூக்கி என் மேலே போட்டுறாதீங்க. ஸோ இதுதான் ரெகுலர் டீமு. இதை வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லவே இல்லை. ஸோ இப்போ பஞ்சாப் சைடு வந்து டீம் போடுறோம் அப்படின்னா, டீம் மேக் பண்ணுறோன்னா நான் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இனிஷியலாகவே விக்கெட்டு டிகாக் ஹர்தீப் சிங்கிட்ட போயிருக்கேன் கேப்டனு. விசி வந்து சேம் சைடு டாப் 3ல் எனி ஒன். ஸோ பேட்டிங் எங்கே ப்ளே பண்ணாலும் இவர் ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த பேட்டர்னில் போயிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல 3 பவுலர் எடுத்திருக்கேன் கேகேஆரில். ஹர்ஷத் ராணா, வைபவ் அரோரா. ஏதாவது ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் அடிஷ்னலாக பஞ்சாப் மிடில் ஆர்டர் பேட்டர் ஷசாந்த் சிங்கை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். இல்லைனா கேகேஆர் பிளேயரு ரகுவன்ஷி உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல மார்கோ ஜான்சனை கூட நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரகுவன்ஷி கேகேஆர் பிளேயர் ட்ரை பண்ணலாம், இல்லை ரஹேனா ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா இந்த காம்பினேஷனில் போங்க. இதில் ஸ்லைட்லி மாற்றணுன்னா ஒரு சில பிளேயர்ஸ் நீங்கள் உங்கள் நாலேஜ் படி கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே டீம் வந்து கேகேஆர் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் போகிறேன். முகமது அலி உள்ளே வர்றாருன்னா மொயின் அலி இந்த இடத்துல வந்து ஃபயராக வருவாருன்னா கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்னிங்ஸும் ஓப்பன் பண்ணுவார். ஸோ அங்கே ஒரு ஹிட்டு. ஸோ இந்த இடத்துல மார்கோ ஜான்சனை கொஞ்சம் ஆவரேஜ் எல்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ப்ரிடிக்ஷனு. ஸோ ரொட்டேஷனில் இந்த இடத்துல வந்து ரஹேனா, ரகுவன்ஷி. ஸோ கேகேஆர் லைனப்பு வந்து மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் லைனப்பு நம்ம ஷூராக சொல்ல முடியாது. அதனால் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதனால் ரகுவன்ஷி, ரஹேனா 2 பிளேயரில் எனி ஒன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பஞ்சாப் டீம்லேருந்து ஷசாந்த் சிங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல பிக்காக இருக்கும். இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷன். இங்கே நான் ராணா கொண்டு வந்திருக்கேன். ஸ்லைட்லி உங்களுக்கு மாற்றணுன்னா மேபி அங்கே வைபவ் அரோரா ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அசமுத்துல்லா உள்ளே வந்தார்னா அவர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ இதுதான் கேகேஆர் சைடு நீங்கள் போகக்கூடிய டீமு. சப்போஸ் ஹை ஸ்கோர் பண்ணுறாங்க, 200+ போகும், பேட்டிங் விக்கெட்டு க்ளோஸாக போகும் மேட்ச்சு, இல்லைனா வின் பண்ணுவாங்க, அந்த கான்செப்ட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பேட்டிங் சைடு கேப்டன் விசி போங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரவுண்டர் செக்ஷனில் போங்க. ஸோ அது கேகேஆர் சைடு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா மொயின் அலி கொடுத்துருக்கேன், ரகுவன்ஷி கொடுத்துருக்கேன் கேப்டன் விசி. ஸோ இப்படி போயிருக்கேன். இதை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும்னா பிரபு சிங்கரன்ஸ் போகலாம், ஆர்யா போகலாம், ஷசாந்த் சிங் போகலாம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா செகண்ட் பேட்டிங் ஒரு மேட்ச்சை கொஞ்சம் க்ளோஸாக தான் எடுத்துகிட்டு போவார். ஸோ அந்த பேட்டர்னில் இந்த இடத்துல பிக் வைஸ் கம்மியாக இருக்கனால விசி வந்து அங்கே போகலாம். இல்லை விக்கெட் எடுத்துருவார் தலைவன், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார்னா விசி எங்கே கொண்டு வரலாம், வருண்கிட்ட போகலாம். இல்லைனா ஸ்லைட்லி ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அடிஷ்னலாக இன்னொரு கேகேஆர் பவுலர் வைபவ் அரோரா உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட காம்பினேஷன். ஹை ஸ்கோர் போகுதுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சூட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பஞ்சாப் சைடு போகிறீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் போய்க்கலாம். பஞ்சாப் வந்து மேட்ச் வின் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பேட்டிங் நல்லா ஃபயர் ஆகிடுறாரு, மேக்ஸ்வெல் வந்து ஒரு மாதிரி இன்னிங்ஸ் இன்றைக்கி ஃபயராக கொண்டு போவார் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போது டாப் 3ல் வரணும் மேக்ஸ்வெல். ஸோ வந்தால் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஓவர் 2 ஓவராவது போடணும். போட்டால் தான் இங்கே கிளிக் ஆகும். அதையும் நீங்கள் மைண்ட் பண்ணிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம், நோட் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம கொடுக்குறன்ட்டு நீங்கள் அப்படியே வச்சிடக்கூடாது. ஆன் டைமில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் மேக் பண்ணணும். மார்கோ ஜான்சனுக்கு பதிலாக அசமத்தில் வந்தார்னா அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மொயின் அலி வந்தாலும் மொயின் அலி ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட காம்பினேஷன். இந்த மாதிரி நீங்கள் வேறு ஆங்கிளில் நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது தான் உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பவுலிங் கான்செப்ட்டு, பேட்டிங் கான்செப்ட்டு, இல்லை 6-5 ஃபார்மெட்டு, 7-5 ஃபார்மெட்டு, இந்த மாதிரி வேறு ஃபார்மெட்டு பிச் வைஸ் நீங்கள் அசஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபேண்டசியில் வந்து நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் நான் எல்லா விஷயமே கவர் பண்ணியிருக்கேன். ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன், எட்வர்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன், எப்படி டீம் மேக் பண்ணணும், பிச் ரிப்போர்ட்டு, எல்லா விஷயமே வந்து இந்த வீடியோவில் வந்து ஆல்மோஸ்ட் ஷார்ட்டாக கொண்டு வந்திருக்கேன். இது உள்ளவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலுக்கு கேகேஆர் வெர்சஸ் பஞ்சாப் மேட்சோட ப்ரிடிக்ஷனும் கொண்டு வந்துட்டேன், டெமோ டீமும் கொடுத்துட்டேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேண்டசி எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு தெரியாத ஒரு நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேனலு. ஸோ இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒன்று உங்களுக்கு சொல்கிறோம், உங்களுக்கு செய்கிறோம். இப்போ நான் வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு செய்கிறேன். இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து எனக்கு பண்ணக்கூடிய அந்த சப்போர்ட்டு, ஒரு கமெண்ட்டு, ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுவாக தான் உங்களுக்கு திரும்பி வரும் அப்படின்னு மெயினாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பர்டிகுலராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் கவர் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ வீடியோ வந்து புரிஞ்சு பாருங்கள். புரிஞ்சு பார்க்காம பாதியில் வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு இது என்ன ப்ரோ இது என்ன ப்ரோலாம் தயவு செஞ்சு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு மேட்சோட ப்ரெடிக்ஷன் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.